சோல்ஜர்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னடா இருக்கும் தெரியல, டப்பா திறந்தா தான் தெரியும். PlayStation 5 தமிழ்ல பார்த்து வந்திருப்பாங்கல்ல. சோல்ஜர்ஸ் பலரோட கனவு இல்லை, முக்கியமா கணேசாவோட கனவு இன்னைக்கு கனவு மொத்தமாக எனக்கு ஆசை இருந்தது. என்னடா வந்து PS5 அப்புறம் ஒரு டிவி ஆல்ரெடி வச்சிருக்கோம். டிவி இப்போ PlayStation 5 இருக்கு. MG Pro ஆஃபீஸில் வந்து வச்சிருக்காங்க. அதனால வந்து அதுல இருந்து அவனுக்கு வந்து வெறியாயிடுச்சு. நான் கணேசன் PlayStation 5 நீ என்ன கேம் ஆட போறேன்? நிறைய கேம் இருக்கு. என்னென்ன கேம் ஆடலாம்? நான் GTA 5 தான் ஆடுவேன். GTA 6 வந்தா GTA 6 ஆடுவேன். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. எட்டி பாக்க என்ன தொங்கிருச்சு? தனக்கு விபூதி அடிக்கப்பட்டதை உணர்கிறார். PS5 இல்ல, நான் இது PS5 இல்ல, நான் இது ஏமாத்திட்டீங்களா என்ன? சோல்ஜர்ஸ் கணேசாவை ப்ராங்க் பண்ண போகிறோம். PS5 வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு நான் கிறிஸ்டியன் ரூமில் இருக்கேன். அவன் வந்து வெளியே வந்து வெறியோடு இருக்கான். PS5 இன்னைக்கு வந்துருச்சு, விளையாட போகிறோம். ஆனால் உள்ளே வச்சிருக்கிறது வேறு. நான் கணேஷ் டிவி எத்தனை வேணாம்? டிவியா? டிவி எடுக்கலாமா? PS5 லைக் 4K அது நல்லா இருக்குன்றாங்க. நான் மானிட்டரில் பாடல. மானிட்டரில் 4K வராது. அப்படின்னா ப்ரௌசர் மானிட்டர் வந்து ஒன்று அது அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது பிடிங்க வந்தால் எப்படி கீழே தூக்கி வந்துடலாம். போலாமா? ஓகே ஷூட் போலாமா? இவ்வளோ சின்னதாக இருக்கும். ஆமா, ஸ்லிம் புது மாடலு. சோல்ஜர்ஸ் என்ன ஏமாத்திட்டு இங்க பாரு, உண்மையாவே Amazon. ஆனா போய் அப்படிங்க என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? 3 நாளா அந்த டப்பாவை வச்சு பார்த்துன்னு இருக்கோம். PS5 ஏமாத்திட்டீங்களே என்ன? இதெல்லாம் எதுவும் இல்லை, இதெல்லாம் வந்து பேப்பர் பாட்டில். ஒன்றுமே இல்லை, பேப்பர் பாட்டில் வயிற்றுக்காக வச்சிருக்கு. ஆசை வந்து என்னை ஆட்டி வைக்க எல்லாம் நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க தெரியுமா? குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம், அதுக்காக கிஃப்ட். PS5 உண்மையா PS5 கண்ட்ரோல் தானே இது? டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் எடுத்து கொத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், கொளுத்தி கொலை பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்பாதீர்கள், நண்பர்களை கூட நம்பாதீர்கள். உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. இப்படிதான் ஏமாத்திடுவாங்க கடைசியில். யோ கேமராமேன், நீங்க தானே இதுல கூட்டணி. இவரும் PS5ன்றாரு. வந்து நான் கூட பிளான் போடுறேன். ஓகே கீழே போய் வந்து 4K டிவி இருக்கு, 4K டிவி எடுத்து அப்போ இருக்கும். சோறு சாப்பிடும்போது கூட எதுவும் சொன்னேன். ஏமாத்திட்டல, முதுகுல குத்திட்டில்ல. சோல்ஜர்ஸுங்க PS5 என்ன காதல பூ வச்ச நினைச்சியாளா? அம்மா தஞ்சிச்சு டிவி எடுத்துட்டு நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? இவனை கொன்னுடலாமா? என்னடா இது யூஸ்பில கொடுத்துருக்கா? இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இது கொடுத்துருக்கா எதுக்கு தெரியல. ஓ இதுக்கு இதோட கண்ட்ரோலர் போல, அதுக்கு வந்து இன்டர்லாம் வைக்கல, தனியா வாங்கி போட்டா போல இருக்கு. டேய் மெமரி கார்டு போட்டு வச்சிருக்கான்டா. என்னடா இவன்? யாரா இவன்? 64GB மெமரி கார்டு இருக்கா உள்ள? சார கேமோட பரவாயில்ல, பெட் நல்லவனா இருக்கடா. 64GB மெமரி கார்டு வச்சிருக்கான். இவன் அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இவனை ஓபன் பண்ணி பாப்போமா? முதல்ல ஆன் பண்ணி பார்ப்போம். சரி, இப்ப அந்த 55 டிவி எடுத்துட்டு வா கணேஷ். முடியாது, போயோ பழைய மாதிரியே அண்ணனே ஆரம்பி. ஒரு பிரபு கிட்ட கூட்டு போய் காட்டலாம். நீ மட்டும் நான் வரல, நீ போட்டு. வாங்க கேம் போடலாம். வாங்க PS5 வாங்க, கமான். அவருக்கு ஆல்ரெடி தெரியும், நீ தான் ஏமாளி. இது வந்து பிரபு கிட்ட மேட்ச் சொல்றேன். நான் PS5 சொல்லிட்டு நம்பி கூட்டு வச்சிருக்கேன். உள்ள உட்கார வச்சுருக்கேன். அதான் பாக்ஸ் Amazonல அதுக்கு அன்பாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வச்சிருக்கேன். வீடியோவே ப்ராங்க் மாதிரி வச்சிடலாம். இல்லை இப்போ அதான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ரெக்கார்டு தான் ஓடிட்டு அதான் என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க ஓகே. கத்தி எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து PS5 ஆன் பண்ண போகிறோம். கேபிள் HDMI கேபிள் அவனே கொடுத்துருக்கான். நீ போடுற இந்த HDMI கேபிள் எனக்கு போட மாட்டேங்குது. இது பாருங்க, இந்த PS5 கண்ட்ரோலருக்கு வந்து பேட்டரி போடணும். ஆன் ஆயிடுச்சுடா. இது ஜிடி ரெக்லரில் இதில் எரியும்ல, அது மாதிரி எரியுது பாருங்க. இந்த பாவத்துக்காக நீங்க என்ன பண்ணணும்னா உண்மையா PS5 வாங்கணும். இன்னும் மாட என்ன நம்பிட்டு இருக்கு. எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? சரி ஆன் பண்ணவா. லைட் எடுது, ரெக்ல லைட் எடுது. வந்துருச்சு லோடிங். அங்க ராக்கு லோடிங். அங்க கேம் ஸ்டேஷன் 4K PlayStation இல்லடா, இது கேம் ஸ்டேஷன். PS இல்ல, GS இல்ல. இந்த கேம் சவுண்ட்ல வருது. எங்க சவுண்ட் வருது? இதுல இருந்து வருதுனா? இதுல இருந்து வருது. இதுலயே ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க பாரு, வேற மாதிரி இருக்கு. இந்த குடுங்க நான் தான். இங்க ஒரு கேம் ஸ்டேஷன் எத்தனை கேம் இருக்கு?
15,000 கேம் இருக்கு சோல்ஜர்ஸ். ஓகே ஜிடிஏ போடுறா. இரு கிராண்ட் மாஸ்டர் ஒரு கேம் இருக்கு. தி கிராண்ட் மாஸ்டர் இருக்கு. கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ. தம்பி மெதுவாப்பா, காதெல்லாம் கொய்யினுதுல. என்ன கேம்? ஃபேக்னு ஓபன் வருது ஜிடிஏ. டேய் ஜிடிஏ 1டா. எங்க நடந்து போணுமா? நடந்து போங்க. டேய் ரைவல் ட்ராக்மா. ஐயோ என்னடா செத்துட்டா? ரயில்வே ட்ராக்ல மாட்டி செத்துட்டடா. நடுரோட்ல போய் நில்லுங்க. கார் எத்தனை பாப்போம். குறுக்க விழுந்து குறுக்கல் போறதுல போறா. போற வீட்டுக்கு. நிக்கிறான்டா. டேய் நம்ம ஊர்ல ஓட்டறவங்க நல்லா ஓட்டாங்கடா அவங்க. ஐயோ கிராஷ் ஆயிடுச்சா? ஆமா. டேய் ஆமாண்டா, பவர் சப்ளை ப்ராப்ளம்டா. இது வந்து கம்மியான ஆம்பியர்டா. இரு நான் ஆடுறேன். ஒன் பீஸ் இருக்குடா. ஒன் பீஸ் அந்த காலத்துல இருந்து இருக்கா? நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். தி டிரைவர். டிரைவருக்கு வேற மாதிரி இருக்கும். ஓட்டு முடி டிரைவர் அடக்குடா மாப்ள. நாங்க என்ன பண்ணா முடியாது. அட இப்படி ஆச்சு பாத்து முடியாது. டக்கு டக்கு மேல போங்க. டக்கு டக்கு மேல போங்க. சைலண்ட்ல இருக்கு. வரடா டேய். நான் சைலண்டில் போடு. நான் சைலண்டில் போடு. டேய் அவன் பாட்டு காப்பி கொடுக்க மாட்டான் இதுல சைலண்டில்ல. ஆனா படிச்சதெல்லாம் பேங்க்ல ஏதாவது டுவல் பிளேயர் கேம் நீங்கனா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சொல்றேன்டா. வந்தான்டா கேப்காம். ஏய் வேற மாதிரி அனிமேஷன் பார்த்தல. அப்பலாம் இதை பார்த்துட்டு ரியல் லைஃப்ல இருக்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன்டா. இவன்டா ஆமாடா இவன்டா. எவன்டா? ஒன் பஞ்ச் மேல லைட்டா வருவானடா. சஜக்கனி டான்ஸிங் செத்துருவானே அவன் தம்பி காலி பண்றானே. ஓ ரெடி வா. கமாண்டா. ஏய் போறா. ஒரே மூவ் அதானே? அதான் தெரியல உங்களுக்கு. எப்படி தூக்கி போட்டா அதை மட்டும் சொல்லிருங்க. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஐயோ டேய் ஐயோ என்ன சோல்ஜர்ஸ். டேய் என்னடா கத்துறீங்க? ஃபர்ஸ்ட் ரவுண்ட். போடு கால் அடி. அடி எங்க வர்ற? ஐயோ போடு அடி. ஊர கொன்னு அடி. ஐயோ டூ ஹிட் காம்போ 700 பாயிண்ட்ஸ். ஜெப ஜெயிச்சிட்டடா. மொட்டை தலையா நான் தான்டா அது. ஜெட்டி போட்டு நின்றுருக்க பாத்தியா? என்னடா இவன் ஆண்டு டெட்ரா அது. நீங்க மட்டும் லெக் மூவ் பண்ணுவீங்களா? இருங்க நானும் லெக்லயே வரேன். வேணா உயிர் நாடி விட்டு. இந்தா பிடிச்சுக்க. என்ன ஃபயர்ல பவர் வருதுடா. எப்படி தான் நீங்க தான் ஜெயிப்பீங்க. சூப்பர் பவர் கண்டுபிடிச்சேன். ஏய் ரெண்டாவது மேட்ச் ஆண்ட்ரூ டெட் ஜெயிச்சிட்டா. அப்படி சோல்ஜர்ஸ் நீ நம்ம வேற மாதிரி இருக்கு கேம். நான் GTA 5 தான் ஆடுவேன். GTA 6 வந்தா GTA 6 ஆடுவேன். பாவம் கணேசன். நீ கேட்டல மதன் கோரி ஆபீஸ் PS வச்சுலான்னு கட்டு. நம்ம ஆபீஸ்ல இது வைக்கிறோம். மாஸ் காட்றோம். ஓகேவா? அவங்க FIFA மட்டும் இல்லடா. நம்ம ஆதி காலத்து 15,000 கேம்ஸ் ஆடலாம். ஏய் ஐயோ பயமா அது கடிச்சிராத. PSP இல்ல PS2 இல்ல. PS2 5000 ரூபாய் தானே வரும். நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். மாறி சூப்பரா இருக்குதுல. எங்கடா இவனை முதல்ல போயிடு. இவனை பொழக்கடா. இவன் 6000 வாங்கிட்டு ஸ்பீக்கர் அழகா. இவன் ஸ்பீக்கர் எவ்வளவு சூப்பரா இருக்கு வர்றா. அதை விட ஸ்பீக்கர் சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா சோல்ஜர்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு. நான் கூட காலேஜ்ல சொல்லிட்டு வந்தேன். PS5 ஆமா சொல்லிட்டு வந்தியா? PS5 வாங்கியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன் நான். எடுத்து நருட்டோலாம் இருக்கு. நருட்டோ சாங்கர். இது ஒரு லெஜெண்ட் ஆஃப் ஜெல்டா. இந்தியானா ஜோன்ஸ். இங்க ஏலியன் 3. ஏய் பக்ஸ் பண்ணிடா. வேற நான் இந்த காலத்துல சூப்பரா இந்த மியூசிக் வருமா இருக்கு இப்ப. இன்னும் வேற ஏதாவது கிட்ட வந்தியா? என்ன வருது இது? ஏய் வேற வருதுடா. இது இல்லடா. இது வேற. இது நீ எடுத்துட்டு போனா தேடி கேம் ஆடுறது டைம் ஆயிடும். அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஆனா சூப்பரா பண்ணிருக்காரா. ஒயிட்டாவும் இருக்கு. ரொம்ப டம்மியா இல்ல. நான் சின்ன வயசுல என்னோட அந்த குட்டி 3 வீடியோ கேம் இருக்குல்ல, அது அடிக்கடி போயிடும் சுவிட்ச்லாம். நான் ரிப்பேர் பண்ணி வச்சு ஆடிட்டு இருப்பேன். நீங்க எது வச்சிருந்தீங்க? கார்டு போடுறது சின்னது பாக்ஸா இல்ல கீபோர்டா? நான் எப்போ வாங்கினேன் தெரியுமா? 2004 வாங்கினேன். ஒரிஜினல் ஃபேமிகாம் வாங்கினேன். இப்போ கீபோர்டு. நானும் கீபோர்டு தானே வாங்கினேன். கீபோர்டு அப்புறம் கலரா வந்துச்சு. அதெல்லாம் ஃபேக்கு. வெறும் வெள்ளை கலர்ல அந்த காலத்து பிளாஸ்டிக் இருக்கும் தெரியுமா? அந்த கலர்ல இருக்கும். நான் 500 தான் வாங்கினேன். அது என்ன மேட்டர் தெரியுமா? அது ஃபுல் இவ்வளோ பெருசா இருக்குமா? ஒரு நானும் கேட்க சண்டை போட்டு அதில் நான் வந்து இல்லை அவர் வந்து தெரியல. கீபோர்டு உடஞ்சி போயிடுச்சு. எங்க பூமர் மாமா ஒருத்தர், பூமர் அங்கிள் பாவந்திர் மாமா அவர் வந்து கேம் ஆடினா பசங்க கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அவரே எங்க கூட சேர்ந்து கேம் ஆடினவர் தான். நான் அதே நெஸ்ல பவரஞ்சரும் பார்த்துட்டு கூட உட்காந்துட்டு திடீர்னு ஆச்சுன்னு தெரியல. அவர் வந்து இதுல சின்ன பசங்க ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. எங்க வீட்டுல அதையும் கேட்டுக்கிட்டு எங்க அம்மா வந்து காய போட்டு வச்சிருவாங்க மேல. எனக்குலாம் வந்து மனசே கேக்கல. என்னமா சொன்னாரு சொல்லிட்டு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் நானு.
உள்ள போய் கேட்டு இருடா கதையை கேட்டு போடா. என்னடா கேட்டேன் 5 நிமிஷம் பேசிட்டு போனேன் சொன்னேன். கேட்டோட நான் வந்து தரவே மாட்டாங்க. சில சமயம் என்ன ஆகுனா எங்க அம்மா வந்து சாப்பாடு சேர்த்துக்கு லேட் பண்றாங்க. அப்ப வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா, லேட் பண்ணா எனக்கு வந்து பசிக்குதுன்னு அழ ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் என்ன சமாளிக்கணும், என்ன பண்ண வேண்டியது இருக்கு? வாயில சொல்லி கேம் ஆடினா எனக்கு பசி தெரியாது. கேம் ஆடக்கூடாது சொல்லிட்டு கேட்டு வாங்கி கேம் ஆட்டுருப்பேன். ஸோ இதுதான் என்னோட கதை. இது மாதிரி உங்களுக்கும் கதை இருக்கும் சொல்லிச்சு. இந்த பூமர் அங்கிள், அப்புறம் பவரஞ்சர் மாமா, இந்த மாதிரி கேரக்டர்லாம் அதெல்லாம் அது வரைக்கும் கமெண்ட்ல போடும். இந்த பவரஞ்சர் மாமா மேபி இதை பார்த்துருப்பாரு, அவர் நினைப்பான்னு தெரியல. நேரடியா பேசியிருக்கலாமே. இவ்வளோ வந்து இது பண்ணி கேம் ஆடியாச்சு. இப்போ வந்து பிரிக்க போறோம். இந்த PS5 சொல்லி ஏமாத்திட்டேன். லெசன் நம்பர் 1, டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க ரெட் கலர்ல ஒன்று இருக்கு. இது பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் ராக்கர்ஸ், மெமரி கார்டு. ஸோ பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டு, அப்புறம் HDMI, அப்புறம் DC5 அதை HDன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. சரி, PS5ல திறக்கிற மாதிரி இதை இப்படியே திறந்துட முடியுமா? தெரியலடா, எனக்கு க்ரூவே கொடுக்கலடா. நீங்க செல்ல பிடிங்க, நான் செல்ல பிடிக்கிறேன். 2 பேரும் பிடிச்சி உடஞ்சிரும்டா. க்ரூ இல்லைன்னா வேற வழி இல்லை, அப்படிதான் இருக்கும். தெரியுமா? யூடியூப்ல போடுவா ஃபேக் PS5ன்னு. நான் வந்துச்சு. ஹல்க் இங்க பாருங்க. ஓ அப்படியா விஷயம். டாக்டர் எனக்கு எதுவும் சரியா தெரியல. வந்துருச்சு. இங்க இருக்க சோல்ஜர்ஸ் ராக் சிப்னு இது நாங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து SK ஐனிக்ஸ். அது கெல்ட்டு வந்தாங்க சோல்ஜர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ராக் சிப்போட RK3032ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ARM பேஸ்டு ப்ராசர். இந்த ஷார்ட் டைமில் பண்ண R&D. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் Cortex A7 டியூல் கோர் இருக்கு, நியான் கோ ப்ராசர், 128 KB L2 கேஷ் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா S265 டீகோடிங்லாம் பண்ணிக்கலாமா. 1080p தான் பண்ண மாட்டேன். அப்புறம் எம்பெடட் GPU RK3032 வந்து எம்பெடட் GPU இருக்கா. அதை வச்சு நம்ம OpenGL ES 1.1 2.0 OpenVG 1.1 சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதை வச்சு நம்ம கேம் ரன் பண்றோம். ரெண்டாவது வந்து DDR3 சப்போர்ட் பண்ணோம். அதே பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு இதில் எந்த ஒரு ஈப்ரூவுமே கிடையாது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் OS இருக்கு, கேமும் இருக்கு. பேட்டோ சீரா OS இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க சுவிட்ச் வச்சிருக்காங்க. யூ போட்னா USB போட்டு. ஸோ நம்ம இப்போ USB கனெக்ட் பண்ணலாம், அது போல வந்து USB கனெக்ட் பண்ணி பூட் பண்ணிக்கலாம். அது ஆஃப் பண்ணிட்டோம்னா USB ஒர்க் ஆகும். ஸோ இதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து லோட் ஆகுது, வாய்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ஸோ இதில் நம்ம வாய்ஸ் வச்சு ஃபிளாஷ் பண்ணி வேற ஒரு வாய்ஸ் கூட ரன் பண்ணிக்கலாம். லைக் டிவி பாக்ஸ் வாய்ஸ்லாம் இருக்கும், இன்டர்பிள் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம போடலாம். ஸோ இது வந்து நான் அவ்வளோவா வந்து ஃபெமிலியர் கிடையாது. நீங்க ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நேர்டா இருக்க நம்மளோட சோல்ஜர்ஸ் இருப்பீங்க. இருந்துனா கீழே கமெண்ட்ல போட்டு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஏதாவது கொடுத்து விடுங்க, நான் என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் இதை பத்தி. ஆனால் உண்மையா சொல்றேன் சோல்ஜர்ஸ், என்னதான் இருந்தாலும் இது வேற மாதிரி. 50,000 கொடுத்து PS வாங்கலாம், இந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். இது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையா சொல்றேன். ஆனால் இது வந்து வேற மாதிரி. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் சூப்பர், அநியாயத்து குவாலிட்டியா இருக்கு. சோல்ஜர்ஸ் கணேசாக்கு எப்படி விபூதி அடிச்சு அற்புதமான ஒரு பொருளை வந்து வாங்கியாச்சு. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எவ்வளோ அருமையா இருந்தது. அருமையா இல்லை, நல்லா தான். எனக்கு ஆக்சுவலி மல்டிபிளேயர்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுறது பிடிக்கும். வேற லெவலில் இருந்து நெஞ்சா டெட்லிஸ்லாம் இருக்கும் நெஸ்ல, அதெல்லாம் போட்டு ஆடுவேன். இந்த வீடியோ நல்லா இருந்துட்டு இருக்கு. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.